குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப். இயேசுக்கே எல்லா புகழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை. எனவே உங்கள் மனங்களை சேவைக்கு ஆயத்தப்படுத்தி தன்னடக்கத்தோடு இருங்கள். மைண்டை ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை ரொம்ப சீக்கிரம் நடக்க போகுது. உலகத்தில் எல்லா சயின்ஸும் அதில் நல்லா தெரியுது. இயேசு கிறிஸ்து சொன்னபடியே, அதாவது அவர் முதல் வருகையில் சொன்னார், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தால் என்னோட 2ஆம் வருகை சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டார். அந்த விஷயங்கள் எல்லாமே உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆத்மாவை ரெடியாக வச்சுக்கணும், மைண்டை ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா மைண்டுக்குள்ளே தான் எல்லா வகையான தேவையில்லாத போராட்டமும் நடக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து தோன்றும் போது உங்களுக்கு வாய்க்கப் போகிற கிருபையின் பரிசின் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். ஸோ அவர் 2ஆம் வருகையில் என்ன பரிசு கொடுக்க போகிறாருன்னா, கிருபை அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்க போகிறார். கிருபைனா அவர் கிருபையால் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆனால் அதுக்கு என்னது, நம்ம முழு இருதயத்தை அவர்கிட்ட நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம கொடுக்கணும். நீங்கள் தான் ஏசப்பா, என்னுடைய மனசுக்கு நீங்கள் தான் டிரைவர், நீங்கள் தான் கேப்டன், நீங்கள் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஒழுங்கான மனுஷனாக மாற முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் பரிசுத்தம் ஆக முடியும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அவர் தான் நம்ம மனசை மாற்றுறது, நம்ம இருதயத்தை சேஞ்ச் பண்ணுறவர். கடந்த காலத்தில் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, எனவே நீங்கள் விரும்பிய தீய செயல்கள் செய்து வந்தீர்கள். நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா நமக்கு பைபிள் வாசிப்பாங்க. அந்த நேரம் நமக்கு நம்பிக்கை இருக்கும், இயேசு தான் உண்மையான தேவன் அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் பிசாசு நம்ம சொல்கிறத நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம். என்னது, நீ ஸ்கூலையும் காலேஜையும் முடிடா, ஸ்கூலில் நல்லா படிக்கணும், காலேஜில் நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம இயேசுவை பின்பற்றிக்கலாம். அதோட இன்னும் சில மோசமான வார்த்தைகள் என்ன வரும் நம்ம மைண்டில், வயசான காலத்தில் இயேசுக்குள்ளே வந்தால் போதுண்டா அப்படின்னு சொல்லி நம்ம அறிவே இல்லாமல் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் சின்ன வயசில். இப்போ கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் போகட்டும். இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம முழுசாக ஏற்றுக்கொண்டுட்டோம். இனி மைண்டு, ஹார்ட்டு, ஆத்மா எல்லாத்தையும் ஆயத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரும்போது அந்த நேரம் நம்ம ரெடியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் தான், ஒன்று பரலோகம் இல்லாட்டி நரகம். திரும்ப நம்ம ஏசப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, திரும்ப என்னை உலகத்துக்கு அனுப்பிச்சுக்கோங்க, நான் திரும்ப இந்த டெஸ்ட்டை பாஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. நம்ம பரீட்சையில் எழுதுகிற மாதிரி எத்தனை தீய விஷயங்கள் அந்த காலத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். சில பேர் அசிங்கமான படம் நிறைய பார்த்தாங்க, சில பேர் நிறைய தண்ணி அடித்தாங்க, சில பேர் சிகரெட் அடித்தாங்க, சில பேர் கஞ்சா அடித்தாங்க, சில பேர் கேர்ள் ஃப்ரெண்டு இச்சைன்னு அந்த டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நிறைய பேர் இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. பேதுரு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இயேசு உங்களுக்கு தெரியுதில்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கள, இனி உங்கள் வாழ்க்கை புது மனுஷனாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் நம்ம எந்நேரம் பணம், காசு, நிறைய வீடு, நிறைய பங்களா, நிறைய நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பில் போயிட்டு இருந்தோம்னா அங்கே பரலோகத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஏசப்பாவுக்காக நம்ம இங்கே தொழில் செஞ்சால் தான் அங்கே பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் தான் பர்மனெண்ட்டு. நம்ம குடும்ப சொத்து, நம்ம சொந்தமாக சம்பாதிச்சது எல்லாமே போயிடும். இயேசுவோட வார்த்தை மட்டும்தான் பர்மனெண்ட். மீது எல்லாமே அழிஞ்சிரும். நம்ம பைபிள் நமக்கு அந்த ப்ராமிஸாகவே கொடுக்குது, நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே அழியத்தாண்டா போகுது. நீங்கள் போட்டிருக்க சட்டையிலேருந்து வச்சுருக்க கார் வரைக்கும் எல்லாமே அழிய தான் போகுது. இயேசுவோட வார்த்தை நம்ம மனசில் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நிலைத்துன்னு இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால் கெட் ரெடி. ஆங்கிலத்தில் கேர்ட் யுவர் லாயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தமிழ் என்ன போட்டிருக்கு, ஆயத்தப்படுத்தி தன்னடக்கத்தோடு இருங்கள். ஒரு தன்னடக்கம் இருக்கணும். சும்மா உலகத்தில் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. செத்து போனதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, அது தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இதை விட வேத வாக்கியங்களில் கிளியராக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமானவர், ஆதலால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும்
பரிசுத்தமானவர்களாக இருங்கள். ஸோ நம்ம இது வாசிச்சிருப்போம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடத்துல வாசிச்சிருப்போம் பைபிளில். அது மாதிரி என்னது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தவனாக இருங்கள். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இயேசுவின் நாமத்தில் செஞ்சாலே நம்ம வந்து என்னது, லஞ்சம் வாங்க மாட்டோம், திருட மாட்டோம், பிஸ்னஸில் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டோம், இல்லை நம்ம சகோதரர்களை வந்து லேண்ட் விஷயத்தில் இல்லை இந்த வில் விஷயத்தில் வந்து ஏமாற்றணும்னு தோணாது. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் செஞ்சா. அதனால தான் எல்லாமே என்னது, பரிசுத்தமாக செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்கள் வந்து நமக்கு ஒரு குட் கவுன்சிலிங், ஒரு குட் அட்வைஸும் குட் கமாண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர். அப்போ அவர் வீட்டுக்கு நம்ம போனோம்னா நம்ம அவர் மாதிரி நம்ம பரிசுத்தமான விஷயங்களை நம்ம செய்யணும். அவர் அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக முடியாது. ஆனால் என்னது, அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய ரட்சிப்பின் மூலமாக, அவருடைய வேத வாக்கியங்கள் மூலமாக ஒரு மனுஷனாக எந்த அளவுக்கு சில விஷயங்கள் பரிசுத்தமாக, எல்லா விஷயங்களும் பரிசுத்தமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். கண்டிப்பாக நம்ம மேசிய அளவுக்கு நம்ம போக முடியாது. கிறிஸ்து இங்கே இந்த உலகத்தில் 33 வருஷம் ஒரு மனிதனாக வாழ்ந்தார், அவதாரமாக வந்தார். என்னதான் உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு இருந்தார் தேவனுடைய வார்த்தையாக பரலோகத்தில். அவரளவுக்கு வந்து நம்ம என்னது, பரிசுத்தமாக ஆக முடியாது. அதனால தான் அவருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தராரு. சிலுவையில் சிந்தின குற்றமற்ற சுத்த ரத்தத்தின் மேல் உள்ள என்னது விசுவாசத்தின் மூலமாக அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டோம். அவரோட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்னது, புது மனுஷனாக கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பரிசுத்தத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம வந்து என்னது கிறிஸ்துவுக்குள்ளே பர்ஃபெக்ட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த ஓட்டத்தில். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரு லைஃப் தான். சும்மா அந்த படத்தில் வர மாதிரி வந்து அடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம் அப்படிலாம் கிடையாது. நம்ம பைபிள் என்ன சொல்லியிருக்கு, ஒரு லைஃப் தான் இந்த உலகத்தில். இந்த லைஃப்பில் வந்து நம்ம இயேசுக்காக தொழில் செய்யலைன்னா பரலோகத்தில் நமக்கு என்ட்ரி கிடையாது. அந்த தொழிலால் வந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு போகலை. அதுவும் என்னது, அவர் கிருபை. ஏன்னா அவர் மேலே விசுவாசம் வச்சுக்கிறதே என்னது, அது அவர் கொடுத்த கிஃப்ட்டு தான். அதனால் அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம நற்செயல்கள் நற்கிரியைகள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் அவர் நமக்கு போட்ட பிச்சை தான். எதுவுமே வந்து ஏசப்பா நான் இவ்வளோ சாதிச்சிட்டேன் உலகத்தில் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே என்னது ஒன்றும் வாய் பேச முடியாது. வாய் பேசுகிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா நமக்கு அறிவே கிடையாது. பரிசுத்த பைபிள் தான் உண்மையான தேவனுடைய வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட நமக்கு அறிவு கிடையாது. அதுவே அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான். அதற்காக நன்றி, அதற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் முடிச்சிடணும் என் கடைசி மூச்சுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி என்னது அவர்கிட்ட டெய்லி பேசணும், ஜெபிக்கணும், கெஞ்சணும். உங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு கண்ணில் இச்சை இருக்கும் எந்நேரமும். ஒன்று மற்றவனுக்கு ப்ராப்பர்ட்டி மேலே, மற்றவங்க பணம் மேலே, இல்லாட்டி என்னது மற்ற பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுல ஒரு இச்சை இருக்கும். அது எல்லாத்தையும் என்னது தூக்கி போட்டுருங்க. கடந்த காலத்தில் தீய செயல்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. இனிமேல் வேண்டாம். இப்போதான் உங்களுக்கு இந்த உண்மையை பற்றி தெரியுதில்ல, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பேதுரு இந்த கடிதத்தில் எழுதுறாரு. தெரியுதில்ல, அப்புறம் என்ன, கடந்த தீய செயல்கள் என்னது விட்டுருங்க. நீ பரிசுத்தத்தை நோக்கி நடப்போம், அவர் கிருபையை நோக்கி நடப்போம். எதை செய்தாலும் என்னது பரிசுத்தமாக செய்யுங்கள். ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தமானவர். அவர் கொடுக்குற கண்டிஷன் அதுதான். உங்களுக்கு ஹெல்ப் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. இதற்காக தான் நான் சிலுவையில் என் உயிரை கொடுத்தேன், பரிசுத்த ஆவியானவரை என்னது உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஹெல்ப் நான் கொடுத்துட்டேன். அவர் அதுக்கு பேர் கூட சொல்லிட்டார். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர், தமிழில் வந்து தேற்றரவாளன் கொடுத்துட்டேன். இனி அவருடைய ஹெல்ப் மூலமாக என்னது பரிசுத்தமாக நடங்கள். ஏன்னா நம்ம சொந்தமாக வந்து நம்ம பரிசுத்தம் ஆக முடியாது, நம்மளால் முடியவே முடியாது. ஆனால் ஜீசஸோடைய ஹெல்ப் மூலமாக நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு சிகரெட்டோ ஆல்கஹாலோ ஒரு அடிக்ஷன் இருந்தால் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அது ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லவனாக தான் இருப்போம். வெளியே வந்த பிறகு நம்ம அந்த பாரை பார்த்த உடனே குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் அதெல்லாம் டெம்பரரி ஹெல்ப்பு தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெர்மனன்ட் ஹெல்ப் நம்ம கிடச்சிச்சுன்னா திரும்ப நம்ம அந்த தீய செயல்கள் செய்ய மாட்டோம். அவ்வளோதான் கன்ஃபார்ம். என்னது அந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டினது தான். ஏன்னா அவரால் மட்டும்தான் இந்த பிசாசு இந்த அசுத்த ஆவிகளை என்னது க்ளீனாக வந்து துரத்த முடியும் நம்ம லைஃப்பை விட்டு வெளியே.
ஆனால் அதுக்கப்புறம் அவருக்காக உழைக்கணும். அப்படின்னா தான் அந்த அசுத்தாவி வெளியே இருக்கும், இல்லாட்டி திரும்ப வந்துடும். தேவனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவரை பிதா என்று அழையுங்கள். ஸோ நம்ம ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது அவரை பிதா அப்படின்னு சொல்லி அழைக்கணும். அவர் மேலே ஒரு தேவ பயமும் இருக்கணும். எப்படி வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பாவுக்கு பயப்படுவோமோ அது மாதிரி அவருக்கு என்னது, அவர் ஒரு அப்பா மாதிரி பாருங்கள். அவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவரை அப்பானே கூப்பிடுங்க, பிதான்னு கூப்பிடுங்க. அவர் மேலே ஒரு தேவ பயமும் நம்ம வச்சுக்கணும். அப்பா நீங்கள் வந்து நீங்கள் அவமானப்படுற மாதிரி நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது இந்த உலகத்தில், அது மாதிரி எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு மனிதனின் வேலையும் சமமாக நோக்கி தேவன் பாரபட்சம் இன்றி நியாயம் வழங்குகிறார். பாரபட்சம் இல்லாமல் நீ யாராக இருந்தாலும் சரி, நீ இஸ்ரேலில் பிறந்தாலும் சரி, இந்தியாவில் பிறந்தாலும் சரி, சைனாவில் பிறந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தோமோ பாரபட்சம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நம்மளை நியாயம் தீர்த்து அவருடைய கிருபையின் மூலமாக பரலோகத்துக்கு போகிறோமா, இல்லைப்பா உன்னை தெரியவே தெரியாது நீ நரகத்துக்கு போன்னு சொல்கிறாராங்கிறது அந்த முடிவு வந்து அப்போ தான் தெரியும். பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பார். சும்மா வந்து அது பொண்ணுடா, பாவம்டா, அந்த பொண்ணு அழகாக இருக்குடா, அவளை பரலோகத்துக்கு விட்டுருவோம்டா, அப்படிலாம் கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் நியாய தீர்ப்பு நடக்கும், நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு. ஏன்னா ஏசப்பா அப்படிப்பட்டவர். நம்மளாம் எப்பயுமே முகத்தை பார்த்து வாழ்கிற கேஸ் நம்மலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்த்து பேசுகிற கேஸ். அவருக்கு தெரியும் நம்ம செஞ்ச எல்லா பாவமும் நம்ம எவ்வளோ ரகசியமாக பண்ணியிருந்தாலும் அது ஓப்பனாக அவருக்கு தெரியும். நம்ம அதை மறைக்க முடியாது. ஸோ யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எந்த பாஸ்டரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எந்த எவாஞ்சலிஸ்ட்டும் பர்ஃபெக்ட் கிடையாது, இல்லை எந்த சபை மனிதரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஒரு 80% 70% தீய செயல்கள் நம்ம வந்து அழிச்சிட்டோம்னா இயேசுவின் கிருபையின் மூலமாக, மீதி 30% என்னது, அதையும் அழிக்கிறதுக்கு போராடணும் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும். அதுதான் முக்கியம் பேதுரு சொல்கிறாரு. ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் இது ஜட்ஜ்மெண்ட் வந்து நடக்கும். ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நீங்கள் கடந்த காலத்தில் தகுதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் முன்னோர்கள் மூலமாக அவ்வாழ்க்கை முறையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஸோ நிறைய பழைய ட்ரெடிஷன் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கொடுக்குறாரு, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அது மூலமாக நீங்கள் ஒன்றும் கிழிக்க போகிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு எப்படி ஜெபம் செய்யணும் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு சுவிசேஷத்தில். அதன்படி இனிமேல் வாழ்கிற வழியை நம்ம பார்க்கணும். நம்ம பழைய ட்ரெடிஷனு முன்னோர்கள் கொடுத்த இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது இதெல்லாம் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை. ஏன்னா அவருடைய ரட்சிப்பு வந்து ஒரு சுத்தமான ரட்சிப்பு, ஒரு பெர்மனன்ட் ரட்சிப்பு. இந்த பொண்ணு வெள்ளியின் மூலமாக, இந்த அழிய போகிற ப்ராடக்ட் மூலமாக நம்மளை ரட்சிக்கலை. அவருடைய சுத்தமான இரத்தத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட வாழ்விலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என அறிவீர்கள். இந்த மீட்பு அழியும் பொருட்களாகிய பொன் வெள்ளி போன்றவற்றை வாங்கப்பட்டதல்ல, ஆனால் குற்றம் குறையும் இல்லாத ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். மார்க்கெட்லேருந்து ஒரு ஆடு மாடு வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளாம் மார்க்கெட்லேருந்து அவர் நம்மளை பர்ச்சேஸ் பண்ணிட்டார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மளை பர்ச்சேஸ் பண்ணி நம்மளை எப்படி ஃப்ரீயாக விட்டுருக்காரு, பாவத்தின் அடிமையிலிருந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாரு. அதுதான் அவருடைய ஆசீர்வாதமே என்னது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுறது தான் அவருடைய ஆசீர்வாதம். அதுதான் இந்த நம்மளுடைய ஜீசஸ் ஆகிய உண்மையான தேவனுடைய மெய்யான தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்மளை பணக்காரன் ஆக்குறதுக்காக ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வரல. அப்படி இருந்திருந்தானா அவர் இங்கே உலகத்தில் மனிதனாக இருக்கும் போது அவர் பணக்காரனாக இருந்திருப்பார். ஆனால் அவரே சொன்னார், படுக்கிறதுக்கு கூட ஒரு தலானி இல்லை, தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லைன்னு தான் அவரே சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவரை நம்மளை சிலுவையின் மூலமாக பாவத்திலிருந்து நம்மளை விடுதலைப்படுத்திட்டார். அதுதான் முக்கியம். ஸோ உலகம் உருவாக்கும் முன்னே கிறிஸ்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் உங்கள் பயனுக்காக இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டார். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவனை விசுவாசிக்கிறீர்கள். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கிறிஸ்து இல்லாமல் நம்ம தேவன் மேலே விசுவாசம் வைக்க முடியாது. தேவன் பிதா அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கிறிஸ்துவ மேலே விசுவாசம் இல்லைன்னா நமக்கும் தேவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே தான் முழு தேவத்துவமும் இருக்குது. அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது.
தேவன் கிறிஸ்துவை மரணத்தினின்று எழுப்பி அவருக்கு மகிமை அளித்தார். எனவே உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் உள்ளன. ஸோ இப்போ நம்ம இயேசு வந்து சிலுவையில் உயிரை கொடுத்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்ததை வந்து நம்ம விசுவாசம் வச்சுருந்தோம்னா நமக்கு தேவன் மேலே விசுவாசம் இருக்குது, உண்மையான விசுவாசம் இருக்குது. உண்மைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் உங்களை நீங்களே பரிசுத்தமுடையராக ஆக்கி கொண்டீர்கள். ஸோ தேவ வசனங்களை நம்ம ஃபாலோ பண்ணி வாசித்து காதில் வாங்கி என்னது நம்மளுடைய ஆத்மாவை நம்மளே பரிசுத்தமாக்குகிறோம். ஸோ ஏற்கனவே நம்மளை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் ஜீசஸ். இப்போ அவருடைய வேத வாக்கியங்களை திரும்ப வாசிக்க என்னது என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில்? நம்ம ஆத்மா வந்து இன்னும் பரிசுத்தமாகிட்டு இருக்கு டெய்லி. இட் இஸ் பிகமிங் கிளீனர் எவ்ரி டே. ஸோ அது ரொம்ப முக்கியம். இதன் மூலம் உங்கள் உண்மையான சகோதர அன்பை காட்ட முடியும். ஸோ இந்த வேத வாக்கியங்களை வாசித்து நம்ம பரிசுத்தமாக நம்ம சகோதரர் மேலே ஆழமான அன்பு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அல்டிமேட் எய்ம் என்னது? லவ், உண்மையான அன்பு மற்றவங்ககிட்ட காட்டுறது. அதுதான் முக்கியமான கட்டளை. ஸோ நம்பர் 1 லவ் காட் முழு இருதயத்தோட. நம்பர் 2 நம்ம பிரதர் சிஸ்டர்ஸை நம்ம மேலே எப்படி அன்பு காட்டுறோமோ மற்றவங்க மேலே அன்பு காட்டுறோம். நம்ம நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அதே மாதிரி தான் நம்ம பிரதர்ஸையும் சிஸ்டர்ஸையும் நம்ம பார்க்கணும். அது பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம்ம அந்த அன்பை காட்டணும். இல்லாட்டி அந்த அன்பு வந்து இச்சையாக மாறிடும், வேறு மாதிரி அன்பாயிரும். அதனால தான் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு, தேவனுடைய வார்த்தையோடு, அந்த பரிசுத்தத்தோடு ஆழமான அன்பை சகோதரர்கள் சகோதரிகள் மேலே கொடுங்க அப்படின்னு சொல்லி பேதுரு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எனவே இப்பொழுது பரிசுத்தமான இதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசியுங்கள். இயேசு கிறிஸ்துவே அவருடைய சீடர்களின் கால்களை கழுவினார், அவர் கையை வச்சு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆழமான அன்பை நம்ம சகோதரிகள் மேலே வைக்கணும். அவர் பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர். ஏஞ்சல்ஸுக்கு மேலே உள்ள போஸ்ட், நம்பர் 1 போஸ்ட், லார்ட் அபவ் ஆல் இருந்தவர் என்னது? சீடர்களோட கால்களை கழுவினார். அப்போ எந்த வகையான ஆழமான அன்பு நம்ம மற்றவங்க மேலே வச்சுக்கணும் அப்படின்னு இயேசு எதிர்பார்க்கிறாருங்கிறத வந்து என்னது நம்ம சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பது அழியத்தக்க விதையில் இருந்து அல்ல, அழிவேயற்ற விதையின் மூலம் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிறந்திருக்கிறது வந்து என்னது? நம்ம பேரண்ட்ஸ் மூலமாக. அது வந்து அழியத்தக்க விதை, கரப்டபிள் சீடு, கரப்ஷன் உள்ள சீடு நம்ம பேரண்ட்ஸ் மூலமாக பிறந்திருக்கிறது. ஸோ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? என்னுடைய வார்த்தையின் மூலமாக திரும்ப மறுபடியும் பிறக்கணும். அது வந்து அழிவேயற்ற விதை, இன்கரப்டபிள் சீடு. அதன் மூலமாக நம்ம பிறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பரலோகத்துக்கு டிக்கெட் தான் கன்ஃபார்ம். எந்த ஒரு மாற்றமும் அதில் இல்லை. வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது? எல்லா மனிதர்களும் புல்லை போன்றவர்கள், புல்லின் மலரை போன்றே அவர்களின் மகிமை காணப்படும். புல் உலர்ந்து போகிறது, பூக்கள் உதிர்கின்றன. ஸோ நம்ம எல்லாருமே புல் மாதிரி, நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே புல்லின் மேல் உள்ள மலர் மாதிரி எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் வேத வாக்கியங்கள், தேவனுடைய வார்த்தை எக்காலத்துக்கும் என்னது? அழியாது, பெர்மனன்ட். ஆனால் கர்த்தரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஸோ பரிசுத்த வாழ்க்கையான அழைப்பை வந்து என்னது? விட்டுறக்கூடாது. சும்மா நம்ம ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், இல்லை குடும்பம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணோம்னா பரிசுத்தமான வாழ்க்கைக்குடைய அழைப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம ஊழியத்தை கூட நம்ம கடவுள் ஆக்கிடக்கூடாது, நம்ம குடும்பத்தையும் கடவுள் ஆக்கிடக்கூடாது. இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பு வந்து மிக மிக முக்கியம், கோர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அதை விட்டுறக்கூடாது. ஆமேன்.